வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல எண்கள் அது பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு புது சாப்டர் வந்தாச்சு. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புது யூனிட்டும் வந்திருக்கும். இலக்கணம் அறிவோம். இலக்கணம், கிராமர், அந்த பார்ட் தான் இப்ப பார்க்க போறோம் இன்னிலிருந்து. அதெல்லாம் முதல்ல 3.1 சாப்டர் நம்ம பார்க்க போறது பெயர்ச்சொல், வினைச்சொல். ஒண்ணுமே இல்லை, நீங்க இங்கிலீஷ்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நவுன், வெர்ப். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா இங்கிலீஷ்ல, கிராமர்ல நவுன், வெர்ப் அது படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை தான் நம்ம இங்க தமிழ்ல படிக்க போறோம். நவுன்னா தமிழ்ல பெயர்ச்சொல், வெர்ப்னா தமிழ்ல வினைச்சொல். சரிங்களா? இப்ப பெயர்ச்சொல் வினைச்சொல்ல தான் நம்ம இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிளோட ஆன்ட்டி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நவுன்னா இங்கிலீஷ்ல என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பர்சன், சரிங்களா, பீப்புள், திங்ஸ், அப்புறம் பிளேசஸ், இதெல்லாம் குறிக்கும் இல்லையா? அது அப்படியே தமிழ்ல நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதேதான் தமிழ்ல ஒரு ஆளோட பெயரையோ ஒரு இடத்தையோ, பிளேஸ்னா என்னது இடம், பர்சன்னா என்னது யாரோ ஒருத்தங்களை பத்தி சொல்றது, ஒரு பீப்புள் ஆர் பர்சன், ஒரு நபரை சொல்றது. பிளேஸ், பிளேஸ்னா என்ன இடம். திங்ஸ், திங்ஸ்னா என்னது பொருள். இதெல்லாம் சொல்றது என்னது நவுன். இதெல்லாம் ரெஃபர் பண்றது, குறிக்கிறது நவுன். அதேதான், அதாவது பெயரை குறிப்பது. அந்த பெயர்ன்றது ஒரு ஆளோட பெயரா இருக்கலாம், ஒரு இடத்தோட பெயரா இருக்கலாம், ஒரு பொருளோட பெயரா இருக்கலாம். இதெல்லாம் குறிக்கிறது என்னது பெயர் சொல். பெயர் சொல், பெயர்ன்றது அதுல இருக்கு பாருங்க, பெயர் அதான் நேம். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது, புத்தகம். புத்தகம்ன்றது ஒரு பொருள், புக். பள்ளி, பள்ளின்றது என்னது ஸ்கூல், அது ஒரு இடம். சரிங்களா? இப்ப உங்க பேரை சொன்னாலும் அதுவும் என்னது நவுன், பெயர் சொல். அடுத்த வினை சொல். வினை சொல்னா என்னது வேர்ப். இதுவும் இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு செயலை குறிப்பது, ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை சொல்றது. சரிங்களா? அதுதான் செயல். ஆக்ஷன்னா என்னது செயல், அதை குறிக்கிறது, அதை ரெஃபர் பண்றது. எக்ஸாம்பிள், நீங்க இங்கிலீஷ்லயே நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ரன், வாக், சிட், இப்படி நிறைய இருக்கும் இல்லையா? ரன்னா என்னது ஓடு, வாக்னா என்னது நட, சிட்டுன்னா என்னது உட்காரு. அதேதான் இங்க. எக்ஸாம்பிள் என்னது பாடு, நட, பாடுன்னா என்னது சிங். இதெல்லாம் என்னது வேர்ப், அதான் வினைச்சொல். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்ட்டி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். பெயர்ச்சொல் வினைச்சொல்னா அதுல மிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணணும், 2 காலம் போட்டுக்கணும். ஒரு காலம்ல பெயர்ச்சொல்னு எழுதிக்கணும், அடுத்த காலம்ல வினைச்சொல் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப பெயர்ச்சொல் அந்த காலம்க்கு கீழே இதுல எந்தெந்த வார்த்தைகள் பெயர்ச்சொல்லு கீழே வருமோ அதெல்லாம் எழுதணும். அதே மாதிரி வினைச்சொல்லு கீழே இதுல எந்தெந்த வார்த்தைகள்லாம் வினைச்சொலுக்கு கீழே வருமோ அதெல்லாம் எழுதி அனுப்பணும். சரிங்களா? ஆன்ட்டி 3 ஸ்லைடு கொடுத்துருக்கேன். 3 ஸ்லைட்ல வார்த்தைகள் மிக்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப உதாரணமா இனியன் அப்படின்னு இருக்குன்னா இது பெயர் சொல்லா வினை சொல்லா? உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு ஆன்ட்டி இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப பழங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது ஃப்ரூட்ஸ். பூனை அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல என்ன கேட். இந்த மாதிரி நினைச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மீனிங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்ப இங்கிலீஷ்ல அதுல நவுன்ல வருமா வேர்ப்ல வருமா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? இப்ப அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், அது நவுனா வேர்பா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லா வினை சொல்லான்னு கிளாரிஃபை ஆகி அதுக்கு கீழே எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப இது யாரோட ஹெல்ப்பும் நீங்க எடுத்துக்க கூடாது, நீங்களாதான் எழுதணும். இப்போ இந்த பேர் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் விமானம்னு இருக்குன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியலன்னா மட்டும் கேட்டுக்கணும் அம்மா கிட்ட. ஆனா இது வினை சொல்லா பெயர் சொல்லான்னு அவங்க கிட்ட கேட்டெல்லாம் எழுதக்கூடாது, நீங்களாதான் எழுதணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான பயிற்சி எக்ஸசைஸ். சூப்பரா பண்ணி அனுப்புங்க, நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.